எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் செல். மின்னூட்டம் பெற்ற உள்ளீடற்ற கோளத்தினால் உருவாகும் மின்புலம். கன்சிடர் எ யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் செல் ஆஃப் ரேடியஸ் r அண்ட் டோட்டல் சார்ஜ் q. ஸோ q மின்னோட்டமும் r ஆரமும் கொண்ட ஒரு உள்ளீடற்ற கோளம் ஒன்று கருதுக. அந்த உள்ளீடற்ற கோளத்தில் பார்த்தீங்கன்னா மின்துகள்கள் சீராக பரவி இருக்கும். கீழே இருக்கிற டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Let us choose a point P outside the cell at a distance r from the center. ஸோ மேலே இருக்கிற டயக்ராமில் பார்த்தீங்கன்னா Q சார்ஜும் கேபிட்டல் R டிஸ்டன்ஸும் கொண்ட ஒரு செல் எடுத்துக்கோங்க. அந்த செல்லோட மையத்தில் இருந்து ஸ்மால் r டிஸ்டன்ஸில் P என்ற ஒரு புள்ளி இருக்குது. The charge is uniformly distributed on the surface of the sphere. ஸோ Qவும் கேபிட்டல் R டிஸ்டன்ஸ்னு கொண்ட ஒரு செல் சொல்கிறாங்க பார்த்தியா. அந்த செல்லுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மின்துகள்கள் சீராக பரவி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு மஸ்ட் பாயிண்ட் ரேடியலி அவுட்வர்ட் இஃப் Q இஸ் கிரேட்டர் தென் 0 அண்டு ரேடியலி இன்வர்டு இஃப் Q இஸ் லெஸ் தென் 0. ஸோ Qவோட வேல்யூ 0வோட அதிகமாக இருந்தால் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா வெளிநோக்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி Qவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0வோட கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா உள்நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The charge is uniformly distributed on the surface of the sphere. ஸோ Qவும் கேபிட்டல் R டிஸ்டன்ஸ்னு கொண்ட ஒரு செல் சொல்கிறாங்க பார்த்தியா. அந்த செல்லுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மின்துகள்கள் சீராக பரவி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த செல்லுக்கு மேலே இருக்கிற காசியன் சர்ஃபேஸ் Q இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு காஸ்லாவை அப்ளை பண்ணுறாங்க. அப்ளையிங் காஸ்லா க்ளோஸ்டு இன்டகல் காசியன் சர்ஃபேஸ் E வெக்டார் டாட் dA வெக்டார் ஈக்குவல் Q டிவைடட் பை எப்சிலான் நாட். இது ஜென்ரல் காஸ்லாவோட ஃபார்முலா. The electric field E vector and dA vector point in the same direction outward normal at all the point on the Gaussian surface. ஸோ அந்த கோளத்துக்கு மேலே இருக்கிற காசியன் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் அந்த பரப்பும் பார்த்தீங்கன்னா ஒரே திசையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெக்டாரும் dA வெக்டார் பரப்புக்குறும் ஒரே திசையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டும் அந்த பரப்பும் ஒரே திசையில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டீட்டா பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்கும். மேலே இருக்கிற காஸ்லா பார்த்தீங்கன்னா வெக்டார் ஃபார்மில் இருக்குது. நாம் அதை மேக்னிடியூட் ஃபார்மில் எழுதணும். ஸோ மேலே இருக்கிற வெக்டார் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா E வெக்டார் டாட் dA வெக்டார் எந்த ஃபார்மில் இருக்குன்னா A வெக்டார் டாட் B வெக்டார் ஃபார்மில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு A வெக்டார் டாட் B வெக்டாரோட ஃபார்முலா தெரியும். என்னென்னா மாடுலஸ் A வெக்டார் மாடுலஸ் B வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டான்னு இருக்குது. அதே மாதிரி தான் E வெக்டார் டாட் dA வெக்டாருக்கு மேக்னிடியூட் எழுதுனா எப்படி இருக்குன்னா க்ளோஸ்டு இன்டகல் காசியன் சர்ஃபேஸ் EDA cos theta equal Q divided by epsilon நாட்னு எழுதலாம். இப்போ நாம் காஸ் தீட்டாவுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ தீட்டா ஈக்குவல் டு 0ன்னு தெரியும். அப்போ தீட்டா இருக்கிறதால 0 சப்ஸ்டியூட் பண்ணாங்கன்னா காஸ் தீட்டா காஸ் 0ன்னு மாறும். ஸோ காஸ் 0வோட வேல்யூ என்னன்னு தெரியும் நம்மளுக்கு 1. இப்போ இந்த காஸ் 0வோட வேல்யூ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ க்ளோஸ்டு இன்டகல் காசியன் சர்ஃபேஸ் EDA இன்ட்டு 1 அதுதான் வரும் ஈக்குவல் Q டிவைடட் பை எப்சிலான் நாட். நெக்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டகிரேஷன் பண்ண போகிறோங்க. ஸோ ஈங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம்னால அதை வெளியே வச்சுட்டு நம்ம இன்டகிரேஷன் பண்ணுறோங்க. ஸோ E க்ளோஸ்டு இன்டகல் dA ஈக்குவல் Q டிவைடட் பை எப்சிலான் நாட். நம்மளுக்கு க்ளோஸ்டு இன்டகல் dAனா என்னன்னா டோட்டல் ஏரியா ஆஃப் காசியன் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சர்ஃபேஸோட ஏரியா ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 4πr² சொல்கிறாங்க. இப்போ இந்த 4πr² அந்த க்ளோஸ்டு இன்டகல் dA இருக்கிறதால சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா E டாட் 4πr² ஈக்குவல் Q டிவைடட் பை எப்சிலான் நாட்னு இருக்கும். நம்மளுக்கு E எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணுனால E ஈக்குவல் 1 டிவைடட் பை 4π எப்சிலான் நாட் Q டிவைடட் பை r²ன்னு இருக்கும். ஸோ நாம் இங்கே எப்சிலான் நாட்டும் r² சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்குங்க. ஸோ இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் ஃபார்ம். இதை நம்ம வெக்டார் ஃபார்மில் எழுதணும்னா E வெக்டார் ஈக்குவல் 1 டிவைடட் பை 4π எப்சிலான் நாட் Q டிவைடட் பை r² இன்ட்டு r கேப். r கேப்னா யூனிட் வெக்டார். நம்ம 1 இன்ட்டு Q Qன்னு எழுதுறதுனால நம்ம அது எப்படி எழுதுறோன்னா Q டிவைடட் பை 4π எப்சிலான் நாட் r² இன்ட்டு r கேப்னு எழுதுறோங்க. இது ஈக்குவேஷன் 1.
Next, case B, at a point on the surface of the spherical cell, small r equal capital R. இப்போ நாம் ஒரு ஸ்பெரிக்கல் செல் எடுத்துங்க பார்த்தியா, அந்த ஸ்பெரிக்கல் செல்லுக்கு மேலேயே P என்ற ஒரு புள்ளியில் ஏற்படும் மின்புலம் என்னன்னு பார்க்கலாம். The electric field at points on the spherical cell, small r equal capital R is given by. ஸோ இந்த கேஸுக்கு எப்படி ஈக்குவேஷன் எழுதுறாங்கன்னா, நம்ம மேலே இருக்கிற ஈக்குவேஷன் 1 இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈக்குவேஷனில் ஸ்மால் ஆருக்கு பதிலாக நம்ம கேபிட்டல் ஆர் போட்டு எழுதுனோங்கன்னா இந்த கேஸுக்கான ஈக்குவேஷன் கிடைக்குது. இ வெக்டார் ஈக்குவல் q டிவைடட் பை 4 π எப்சிலான் நாட் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப். இதுதான் இந்த கேஸுக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவேஷன். இதை ஈக்குவேஷன் 2ன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக லாஸ்ட் கேஸ் பார்க்கலாம். Case C, at a point inside the spherical cell, small r less than capital R. So consider a point P inside the cell at a distance small r from the center. So நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்பெரிக்கல் செல் எடுத்தோங்க பார்த்தியா, அந்த ஸ்பெரிக்கல் செல்லுக்குள்ளே சென்டர் பாயிண்ட்லேருந்து ஸ்மால் ஆர் டிஸ்டன்ஸில் அந்த P என்ற பாயிண்ட் இருக்குது. அந்த P என்ற பாயிண்டில் வந்து எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அந்த ஸ்பெரிக்கல் செல்லுக்கு இன்சைடு இருக்கிற காசியன் ஸ்பியரோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஆர். இப்போ அந்த காசியன் ஸ்பியருக்கு நம்ம காஸ்ல வந்து அப்ளை பண்ணாங்கன்னா என்ன கிடைக்குன்னா, க்ளோஸ்டு இன்டகரல் காசியன் சர்ஃபேஸ் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் ஈக்குவல் q டிவைடட் பை எப்சிலான் நாட். ஸோ இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வெக்டார் ஃபார்ம். இதுக்கு நம்ம மேக்னிடியூடு சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால நான் மேலே வந்து சொன்ன மாதிரி இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் எப்படி எழுதலாம்னா இடிஏ காஸ் தீட்டான்னு எழுதலாம். ஸோ closed integral Gaussian surface EDA cos theta equal q divided by epsilon naught. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம் தீட்டாவுக்கு வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோங்க. ஏன்னா அந்த ஸ்பெரிக்கல் செல்லுக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டும் அந்த சர்ஃபேஸும் சேம் டைரக்ஷனில் இருக்கிறதுனால நாம் இந்த கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணுறோங்க. ஸோ காஸ் தீட்டாவுக்கு வந்து காஸ் 0ன்னு அப்ளை பண்ணுறோங்க. காஸ் 0ஓட வேல்யூ வந்து 1. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு இன்டர் இடிஏ 1ன்னு வரும். ஏன்னா காஸ் தீட்டாவோட வேல்யூ 1, அதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இதே தான் கிடைக்கும். ஈக்குவல் q டிவைடட் பை எப்சிலான் நாட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்டகிரேஷன் பண்ணுறதுனால இ கான்ஸ்டன்ட் டேர்மை வெளியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா இ க்ளோஸ்டு இன்டகல் டிஏ ஈக்குவல் q டிவைடட் பை 4 π எப்சிலான் நாட். ஸோ க்ளோஸ்டு இன்டகல் டிஏ பார்த்தீங்கன்னா அந்த காசியன் சர்ஃபேஸோட ஏரியா ஃபார்முலான்னு சொல்லலாம். ஸோ அதோட ஏரியா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4 π ஆர் ஸ்கொயர். ஸோ க்ளோஸ்டு இன்டகல் டிஏ இருக்கிறதால 4 π ஆர் ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா இ டாட் 4 π ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் q டிவைடட் பை எப்சிலான் நாட்னு இருக்கும். ஸோ நம்மளுக்கு இ வேணுன்றதுனால ஸோ அந்த 4 π ஆர் ஸ்கொயரை நம்ம நியூமரேட்டில் இருக்கிறத டினாமினேட்டர் எழுதுறதுனால இ ஈக்குவல் q டிவைடட் பை 4 π எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர்னு எழுதுறோங்க. நெக்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் தான் இந்த கேஸுக்கு முக்கியம். சின்ஸ் காசியன் சர்ஃபேஸ் என்க்ளோஸ் நோ சார்ஜ் ஸோ q ஈக்குவல் 0. ஸோ அந்த காசியன் சர்ஃபேஸை சுற்றி நம்ம க்ளோஸ் பண்ணிட்டுக்கிறதுனால அதுக்குள்ளே எந்த சார்ஜும் இருக்காது. அதனால் q ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறாங்க. ஸோ q ஈக்குவல் டு 0வை நம்ம மேலே இருக்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகுனா டோட்டல் டேர்மை வந்து 0 ஆயிரும். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு e ஈக்குவல் 0ன்னு கிடைக்கும். இதுதான் வந்து ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கோங்க. ஃபைனலாக த எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த uniformly charged spherical cell is 0 at all points inside the cell. ஸோ கேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெரிக்கல் செல்லுக்கு மேலே இருக்கிற காசியன் சர்ஃபேஸ்லேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு. செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெரிக்கல் செல்லுக்கு மேலே இருக்கிற சர்ஃபேஸில் நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஆனால் ஃபைனலாக இருக்கிற கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெரிக்கல் செல்லுக்குள்ளே காசியன் சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா அங்கே வந்து நோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது எதுவுமே இல்லைன்னு சொல்லுது. ஸோ இதுதான் இந்த ஈக்குவேஷனோட முக்கியமான பாயிண்ட்ஸு.